السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே 26வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியிலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள், அவற்றை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பது பற்றி இன்று விளக்குவதாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பெண்கள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் சந்திக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் என்றும் இருக்கின்றன. பொதுவாகவே பெண்கள் சந்திக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் இருக்கின்றன. முஸ்லிம் பெண்கள் என்ற முறையில் அவங்க என்னென்ன மாதிரியான மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு, பொதுவாக எல்லா பெண்களுமே அவங்களுக்கே உரிய உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவங்களுக்கே உரிய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாதிரி குழப்பங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இரண்டையும் பிரித்து நம்ம பார்ப்போம். முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கு படிக்க செல்வத காரணத்தினால பலரோடு தொடர்பு பழக்கங்கள், பல பெண்களோடு சக தோழியரோடு பழகக்கூடிய காரணத்தினால அவங்க முஸ்லிம்களை ஒரு வித்தியாசமாக அந்த பிற மதத்து பெண்கள் கேலி செய்வார்கள், விமர்சனம் செய்வார்கள். அப்ப இவர்கள் புர்கா அணிந்து செல்வத, அது மாதிரி இஸ்லாமிய சமூகத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை தலாக்கு விட்டு போயிருவாங்க, இது மாதிரியாக சொல்லி, இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் 4 குண்டாட்டி கட்டுவானாம்ல, இப்படி எல்லாம் சொல்லி பெண்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, அவங்களோடு பழகக்கூடிய தோழிமார்கள், பழகக்கூடிய மற்ற பிற மதத்து பெண்கள் அந்த நச்சு விதையை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. விதைக்கும் பொழுது இது அடி மனசுல, பெண்களுடைய ஆழ் மனசுல ஆழமாக பதிந்திருக்கும். அப்ப இந்த பதிந்திருக்கிற காரணத்தினால திருமண வாழ்க்கை என்று சொன்ன உடனேயே அவங்க கடைசி வரைக்கும் உள்ளத்துல என்ன இருக்கு, இவன் எப்ப நம்மளை விட்டுட்டு போவான், போயிருவானோ, விவகாரத்து பண்ணிடுவானோ என்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் அதிகமான பெண்கள் இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சத்தை இந்த மாதிரி விமர்சனங்கள், பழக்க வழக்கங்கள், அது மாதிரி இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதற்காக, மறைமுகமாக விமர்சனம் செய்வதற்காகவே ஊடகங்களுடைய சதி திட்டங்கள், அவங்க இதுக்கு நடத்தக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள்ங்கிற பேர்ல, புரட்சிங்கிற பேர்ல அவங்க விதைக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள், இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு தப்பான மார்க்கத்தில் இருக்கிறோமோ, பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதை என்ன முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்திலும், எந்த சமுதாயத்திலும், எந்த இனத்திலும், எந்த ஜாதியிலும் இருக்கிற பெண்களை விட அதிகமாக கண்ணியமாகவும் அதிகமான உரிமைகளை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், பெண்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களைத்தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர, மற்றவங்களுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் தான் பெண்களுக்கு அநீதி இழைக்கின்றனவே தவிர, அதைத்தான் நாம கேள்வி கேட்கணுமே தவிர, அவங்க நம்மள கேள்வி கேட்கிறதுங்கிறது ஒரு மூலத்தனமானது, ஒரு அநீதியானது என்பதை பெண்கள் என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நம்மளை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட என்ன செய்யணும், அவ்வளவு கேள்விகளை கேட்கலாம். அவ்வளவு பெண்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு அதை கண்டுகொள்ளாமல் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள சில விஷயங்களை தப்பாக விளங்கி கொண்டு அவங்க இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம நாட்டில் இப்பதான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்? பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பெண்கள் பதில் தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு முன்னாடி, உங்களுக்கு மன அழுத்தம் வர வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி
நாமெல்லாம் பெண்கள் பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வாழக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டுல தான் பெண்களுக்கு நம்ம நாட்டில் சொத்துல உரிமை இருக்கிறது, தகப்பனுடைய சொத்துல உரிமை இருக்கிறது, மற்ற உறவினருடைய சொத்துகள்ல உரிமை இருக்குங்கிற சட்டம் இப்பதான் நினைஞ்சிருக்கிறாங்க, இயற்றி இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு சொத்துல உரிமையா, வாரிசு உரிமையா, அது சரிப்பட்டு வருமா என்பது போலத்தான் உலகம் பூரா இருந்தது நிலைமை. இன்னும் சொல்ல போனா பெண்கள் தங்கள் பேர்ல சொத்துக்களை வைத்துக் கொள்ளவே கூடாது. எல்லாம் புரட்சியான மார்க்கத்தில் இருக்கிறாராம். பெண்கள் சொத்தை வைத்துக் கொள்ள கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள், பெண்கள் அவங்க ஒன்னு புருஷனை சார்ந்திருக்கணும், இல்லன்னு சொன்னா தகப்பனை சார்ந்திருக்கணும், வேற அவங்களுக்கு சுயசார்பாக அவங்க நிக்கவே கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்னைக்கு தான் சொத்துரிமையை கொடுத்துட்டு நாங்க ஒரு உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், நீங்க பிற்போக்கான மார்க்கத்தில் இருக்கிறீங்க என்பது போல என்ன செய்யறாங்க, ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மை என்ன, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துல உரிமை என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு பகுதியிலும் படிப்பறிவில் நாங்கள் சிறந்தவர்கள் அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்களே கிரேக்கர்கள், ஏடன்ஸ்ல கூட இது மாதிரியான ஒரு சட்டம் இருந்தது கிடையாது. அரபு நாடு அறியாமையில மூழ்கி இருந்தது என்று சொன்னால், கிரேக்கம் அறிவு ஒளி வீசிக் கொண்டிருந்ததாக என்ன செய்வாங்க, இவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவார்கள். சாக்ரட்டிஸ் போன்றவர்கள், பிளாட்டோ போன்றவர்கள்லாம் அந்த நாட்டில் தான் தோன்றினார்கள், அது மாதிரியான புரட்சியாளர்கள்லாம் இருந்தார்கள்ங்கிற பகுதிகளில் கூட பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, சொத்துரிமை கொடுக்க முடியல. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே லிர்ரிஜாலி நசீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாயி நசீபும் மிம்மக்தஸபன, ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்கு உரியது. பொம்பளை சம்பாதிச்சது இன்னைக்கு கூட பெண்களை கல்யாணம் பண்ணும்போது வேலைக்கு போற பொண்ணான்னு கேட்கறாங்க. திருமணம் பண்ணும்போது முஸ்லிம் அல்லாத சமூகத்தில் பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, பெண்ணு வேலைக்கு போகுமா, பெண்ணு வேலைக்கு போகுமா இவன் ஏன் கேட்கிறான்னு பார்த்தா, அந்த சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்காக வேண்டி பெண்ணு வேலைக்கு போகுமாட்டா என்ன அர்த்தம், இவரும் சம்பாரிச்சு இவர்களை வச்சுக்கிறாராம், அந்த பெண்ணு சம்பாரிச்சுட்டு மாமியார் கையில கொடுத்துடணுமா. அப்ப இந்த பெண்ணுடைய சம்பாத்தியம் அவளுக்கு உரியது பாக்கெட் மணி ஏதாவது என்ன செய்யலாம், ஒரு சின்ன தொகையை கொடுப்பார்களே தவிர இவர்கள் வாங்குகிற சம்பளம் போனஸ்ல இருந்து எல்லா விதமான உரிமைகளையும் இன்றைக்கு கூட பெண்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு கூட என்ன செய்யல, 20 வேலைக்கு அனுப்புறோம் சுதந்திரம் பேச முடியதே தவிர 90% பெண்கள் தங்களுடைய வருமானத்தை கணவனிடத்திலும் கணவன் குடும்பத்தாரிடத்திலும் வலுக்கட்டாயமாக என்ன செய்யறாங்க, ஒப்படைக்கக்கூடிய நிலைமையை நம்ம பறித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கூட பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு ஆகல. இந்த நூற்றாண்டுல கூட சம்பளத்தை வேண்டாம் பெண்கள் கையில கொடுக்கறான், அதை உத்தரவாதமா பெண்ணுக்கு தான் உரியதுன்னு இவனுக்கு ஆக்க முடியுமா, ஆக்க முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அன்னைக்கே சொல்லுது, பெண்ணு சம்பாதிச்சாண்ட அவளுக்கு சொந்தம், அது நீ யார் போய் கேட்கிற, ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு ஆம்பளைக்கு சொந்தம், அவரவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு சொந்தம் என்பது இந்த நூற்றாண்டில் கூட அமுலுக்கு வரல. எழுத்துல வேண்டால் இருக்கும், ஏட்ல வேண்டாம், பேப்பர்ல வேண்டுமானால் இருக்குமே தவிர நடைமுறையில் என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை, நம்ம நாட்டில் வரவில்லை. அப்ப நம்மள பெருமை அடிக்கணும். எங்க சமுதாயத்தில் எங்க ஒவ்வொரு பெண்ணும் வச்சிருக்க நகைகளை பாத்தீங்கன்னா அவ்வளவு வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தானே சொந்தம், அவங்க தானே உரிமையாளர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் பேர்லாம் இன்னும் சொல்ல போனா சில பகுதியில் ஆம்பளைக்கு சொத்தே கிடையாது. காயல்பட்டினம் போன்ற பகுதிகள், நாகூர் போன்ற பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா சொத்தெல்லாம் யார் பேர்லாம் இருக்கு, பொம்பளை பேர்ல தான் சொத்தே இருக்கும். அப்ப அந்த மாதிரியாக சொத்துரிமை வைத்திருக்கிறார்கள், நகைகளை வைத்திருக்கிறார்கள். அவங்கவுங்க பேர்ல கணவன் போய் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு மனைவி பேர்ல எழுதி கொடுக்கிறான் என்பதெல்லாம் இந்த சமூகத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா வேற சமூகங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அந்த பெண்கள் கஷ்டப்பட்டு போய் 2 வேலை பார்க்கறாங்க, வீட்லயும் வேலை பார்த்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அங்க போய் சம்பாதிச்சுட்டு வந்தா அதையும் கொண்டாந்து புருஷன் வீட்டில் கொடுக்கணும் என்று சொல்லி தன்னுடைய பொருளாதார சுமையை ஷேர் பண்ணுவதற்கு தான் வேலைக்கு போற பொண்ணை கேட்கறான். ஒருத்தன் எது கேட்கறான், நம்ம உழைக்கிறது மட்டும் பத்தாது, அதையும் சேர்த்து போட்டு என்ன செய்வோம், நம்ம குடும்பத்தை நிர்வகிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி இதை செய்யறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு அடிப்படையை நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் இப்ப கூட இவங்களுக்கு இது கொடுக்க முடியலையே. இப்பதானே சட்டம் கொண்டு வர்றாங்க, அந்த சட்டம் கூட நடைமுறைக்கு ஒண்ணு வரக்கானா. சட்டம் ஏட்டில் இருக்கிறது, நடைமுறைக்கு வரவில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அனைத்து மாநிலங்களும் கூட சட்டம் வரவில்லை. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல இவங்க முஸ்லீம் பொம்பளை இவங்க மார்க்கம் பிற்போக்கானமா இருக்கும். எது பிற்போக்கானமா இருக்கும்,
எங்களுக்கு அந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தகப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை இருக்கிறது, அதே மாதிரி கணவன் சொத்துல மனைவிக்கு உரிமை இருக்கிறது, பிள்ளையுடைய சொத்துல தாய்க்கு உரிமை இருக்கிறது. அப்ப தாய்ங்கிற முறையில ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடைக்கிறது, மனைவி என்கிற முறையில சொத்துரிமை கிடைக்கிறது, மகள்ங்கிற முறையில சொத்துரிமை கிடைக்கிறது. சில நேரங்களில் இந்த மகன் போன்ற உறவினர் இல்லை என்று சொன்னால் சகோதரி என்கிற முறையிலையும் சில நேரங்களில் சொத்துக்கள் கிடைக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அதிகமான ஊர்கள். அந்த பெண்கள் அறியாமையினால விட்டுறாங்க நிறைய பேரு. மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல பல பெண்கள் இன்னைக்கு கூட ஃபத்வா வாங்கி என்ன செய்யறாங்க, மதரசாக்கள்ல எங்களுக்கு சொத்தை பிரிச்சு தாங்கன்னு ஜமாத்து மூலமா வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு போகாமலேயே. அப்ப பெண்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, நாம ஒரு நல்ல புரட்சிகரமான மார்க்கத்தில் இருக்கிறோம், பெண்கள் அமுக்கி வைக்கிற மார்க்கம்ங்கிற மாதிரி தோற்றத்தை உண்டாக்கி அந்த மாதிரி நம்மள பெண்கள் இணைஞ்சிருக்காங்க, ஒரு கேவலமாக ஆக்கி முஸ்லிம் பெண்கள்னா ஒண்ணுமே தெரியாத ஆளுக்கு மாதிரியும் அவ புரட்சியா செய்யற மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம், அப்பாவிகளா ஏமாளிகளா இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறார்கள். நீங்க தான் பெருமை அளித்துக் கொள்ளணும். அதே மாதிரி இது 4வது அத்தியாயம் 32வது வசனத்துல ஆம்பளை சம்பாரிச்சது ஆம்பளைக்கு, பொம்பளை சம்பாரிச்சது பொம்பளைக்கு நல்லா சொல்றான். அதே மாதிரி தாய்க்கு, சகோதரிக்கு, மகளுக்கு, மனைவிக்கு எல்லாம் சொத்துரிமை இருக்குது என்கிற ஒரு விஷயம் 4வது அத்தியாயத்துல 11வது 12வது வசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் படிக்க போறாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் என்ன செய்யறாங்க, படிக்க போற காட்சியை பார்க்கிறோம். இப்பதான் படிக்க போறாங்க. படிக்க போயிட்டு கல்விக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, உங்க மதத்தில் உங்களை படிக்க வைக்கிறாங்க, பெண்களை ஊசி பேத்தி விடுறது. உங்க மதத்துல பெண்கள் படிக்கிறாங்களா, அதிகமா படிக்கிறாங்களா, எங்க மதத்தில் என்ன செய்யறோம், எல்லா பெண்களும் நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதங்கள் எல்லாம் ஒரு முற்போக்கான மதங்கள் மாதிரியும், இஸ்லாம் பெண்களுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டை போடுற ஒரு மதம் மாதிரி என்ன செய்யறாங்க, முஸ்லிம் பெண்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்டையும் படித்த பட்டதாரி பெண்கள் மத்தியிலையும் இந்த நச்சுக்கருத்தை விதைக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய எல்கேஜி கூட தெரியாது. அதனால அவங்க தலையை ஆட்டிக்கிட்டு செய்யறாங்க, ஆமா ஏதோ பிறந்துட்டோம், முஸ்லீம் பிறந்துட்டோம், இருந்து தொலைஞ்சிட்டு போவோம்னு தான் இருக்கிறாங்களே தவிர அதை விரும்பி ஈடுபாடா ஒரு நல்ல ஒரு கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதாக நிறைய பேர் இல்லை. படித்தவர்களையும் பட்டதாரி பெண்கள்லையும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. தலைவரிச்சு போன ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க, அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது, மூமினான ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாவு பஅலின். மூமினான முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்ன, ஊர் சுத்து வேற அர்த்தத்தில் இல்ல, நண்பர்களாக இருக்க வேண்டும் அர்த்தம் என்னன்னு அல்லாஹ்வே சொல்றான். யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்ள வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுக்க வேண்டும். அப்ப ஆண்களும் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யலாம், பெண்களும் பிரச்சாரம் செய்யலாம்னா பிரச்சாரத்தையே அனுமதிக்கிறது. கல்வி கற்கிறதுக்கே தடை போட்டு இருக்கிறாங்க. வேதத்தை படிக்க கூடாது, பெண்கள் வேதத்தை தொடக்கூடாது, வேத தொட்டா ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்தணும்லாம் சொன்ன மதத்துல இருந்து கொண்டு அந்த மாதிரிலாம் என்ன செய்யறாங்க இருக்கிறது. அதே மாதிரி பெண்களை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு அதிகமா கல்வி நிறுவனம் நடத்துறாங்க. அவங்க வேத புத்தகத்தில் என்ன இருக்குன்னா படிக்காதுன்னு இருக்கிறது. வேத புத்தகம் படிக்காதுன்னு சொல்ற மார்க்க எல்லா வேத புத்தகங்களும் படிக்காதுன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வேத புத்தகம் தான் பெண்களை படிக்க சொல்கிறது. இவங்க வேண்டாம், இன்னைக்கு உலகத்தில் உள்ள புரட்சிக்கு தகுந்தவர் மாறிக்கொண்டு அதுக்கு மதச்சாயம் பூசலாம். அந்த மதத்தில் இருக்குதா, அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மதத்தினுடைய ஆதார நூல்கள்ல பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் எல்லாம் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன்ல தான் இருக்கிறது. பெண்கள் படிக்கணும், பெண்கள் நாலேஜ் அடையணும், பெண்களும் விவரம் உள்ளவர்களாக இருக்கணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு போதனை குர்ஆன்ல தான் நீங்கள் 9வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு படிக்கிற உரிமை, பெண்கள் படிக்கலங்கிற உண்மையான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பெண்கள் படிக்கலங்கிறது உண்மை, அதுதான் ஆண்களும் படிக்கல. நம்மள எப்படி தப்பா வளர்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் பொம்பளைங்க உங்க சமூகத்தில் படிக்கிறது இல்ல, இப்ப ஆம்பளை மட்டும் படிச்சிடலாம், டிகிரி 2 டிகிரி டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கிட்டு இருக்கிறானா? ஆம்பளையும் அப்படித்தானங்க இருக்கிறோம், பொம்பளையும்